வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்தியன் 2 திரைப்பட இயக்குனர் மீது வழக்கு. சேவை மைய உரிமையாளர்கள் திண்டுக்கல்லில் பேட்டி. திண்டுக்கல்லில் இந்தியன் 2 திரைப்படத்தில் மனோபாலா வரும் காட்சிகளில் சேவை மையத்தினரை அவதூறு பரப்பும் விதமாக எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்காவிட்டால் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு தொடர போவதாக பேட்டி. திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் மாவட்ட சேவை மைய உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தில் மனோபாலா வரும் காட்சியில் சேவை மையத்தினர் 300 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே சேவை செய்ய முடியும் என தவறுதலாக சித்தரித்து எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்க வேண்டும். அப்படி எடுக்கப்பட்ட காட்சிகளினால் தமிழகத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சேவை மைய உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகப்பட்டு வருகிறது. எனவே இதைத் தொடர்ந்து துறையின் அமைச்சர் PTR பழனிவேல் ராஜன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியரிடம் சேவை உரிமையாளர் நல சங்கம் சார்பாக இந்தியன் திரைப்பட இயக்குனர் சங்கர் மீது புகார் மனு அளிக்கப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும், மேலும் இந்தியன் 2 திரைப்படத்தில் நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக திண்டுக்கல் மாவட்ட சேவை மைய உரிமையாளர்கள் நல சங்க ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தனராஜ் பேட்டி. நன்றி. அந்த ஒரு சில காட்சிகளில் 300 ரூபாய் கொடுத்தால்தான் ஆதார் சேவை செய்ய முடியும் என்றும், இல்லையெனில் சேவை செய்ய முடியாது என்றும் அந்த படத்தில் தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த காட்சியை நீக்க தமிழ்நாடு ஆளுமை முகமையையும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் திரைப்பட இயக்குனர் திரு சங்கர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட சேவை மைய உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட இல்லை மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட யார்கிட்ட? இல்லை, இந்த விஷயம் சமீபத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது சம்பந்தமான கிளிப்பிங்ஸ் எங்களுக்கு வந்தது. அப்புறம் எங்களோட வாடிக்கையாளர்கள் அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளை எங்களுக்கு அனுப்புனாங்க. நேற்று நாங்கள் அவசர கூட்டம் வச்சு நிர்வாகிகள்லாம் அழைச்சி நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இதை முதலாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அடுத்தடுத்து புகார் தெரிவிக்க இருக்கோம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் தெரிவிக்க இருக்கோம். இல்லை, இது சம்மந்தமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கலான்னு இருக்கோம். இது மாவட்ட அளவுலையா இல்லை மாநில அளவில் உங்கள் சேவை? எங்களோட சங்கம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அமைப்பு. இது மாவட்ட அளவில் நாங்கள் கொண்டு போவோம். தேவைப்பட்டால் மாநில நிர்வாகிகளை நாங்கள் வேறு சங்கத்தில் கூப்பிடுவோம். இல்லை, அந்த படக்காட்சினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ படக்காட்சினால என்ன பிரச்சனைனா, ஒரு 300 ரூபா வாங்கிட்டு இந்த சேவை செய்கிறாங்கும் போது மக்கள் மத்தியில் அது தவறான ஒரு கண்ணோட்டம் வந்துடும். நாங்கள் அரசு நிர்ணயித்த தொகையை மட்டும்தான் வாங்குறோமே தவிர அது சம்மந்தமாக கூடுதல் தொகை நாங்கள் வாங்குறதில்லை. எனவே அந்த காட்சியை உடனடியாக நீக்கணும். இது தொடர்பாக வழக்கு தொடுக்க இருக்கீங்க? அந்த காட்சியை நீக்கலங்கும் போது கண்டிப்பாக அது சம்மந்தமாக நாங்கள் வழக்கு தொடர இருக்கோம். எங்கள் சங்கத்தோட சார்பில் நாங்கள் வழக்கு தொடருவோம். சங்கத்தில் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் எவ்வளோ பேர் இருப்பீங்க? திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சேவை மைய உரிமையாளர்கள் இருக்காங்க. எங்கள் சங்கத்தில் ஒரு 120 பேருக்கு மேலே உரிமையாளர்கள் இருக்காங்க. என்னுடைய பேர் தனராஜ், திண்டுக்கல் மாவட்ட சேவை உரிமையாளர் நலசங்க தலைவர்.